பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நீண்ட நெடுகாலமாக தமிழகத்தில் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு திட்டம். நாம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எங்கே சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாங்கன்னா, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய 6 பம்ப் ஹவுஸில் 3வது இருக்கக்கூடிய திருவாச்சி பம்ப் ஹவுஸ் பக்கத்தில், பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் நாம் சாலையில் அமர்ந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நிறைய போராட்டத்தை பண்ணோம். கடந்த ஒரு 39 மாதங்களாக இது வேகமாக திட்டத்தை முடிக்கணும், மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும், விவசாய பெருமக்கள்கிட்ட இந்த ரைட் ஆஃப் யூஸ் பர்மிஷன் வாங்கி நம்ம போட்டிருக்கக்கூடிய பைப்புக்கெல்லாம் வேகமாக பணம் கொடுக்கணும். குறிப்பாக இந்த முக்கியமான திட்டம் ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. பார்த்தீங்கன்னா பைப் போடுற விவசாய நிலத்துக்குள்ளே போய் 3 வருஷமாக பைப் போடுறாங்க. அப்போ 3 வருஷமாக விவசாயம் பண்ண முடியல. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இந்த திட்டம் போயிட்டே இருக்கு. அதனால தான் இன்று இங்கே இருக்கக்கூடிய அந்த பம்ப் ஹவுஸுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், விவசாய பெருமக்கள் எல்லோரும் இங்கே வந்து திருவாச்சி பம்ப் ஹவுஸை பார்த்துட்டு பார்வையிட்டு விட்டு நம்ம நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்ன நமக்கு தெரியும். உபரி நீரை ஒரு பகுதியிலிருந்து எடுத்து வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீரை கொண்டு போகிறது தான் திட்டம். பவானி ஆற்றில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிட்டத்தட்ட 1.5 டிஎம்சி அதிகப்படியாக வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து எடுத்து பம்ப் பண்ணி 6 பம்பிங் ஸ்டேஷனில் பம்ப் பண்ணி கடைசியாக காரமடை, மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடையில் கொண்டு போய் முடிக்கிறோம். இதன் மூலமாக நம்பியூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பெருந்துறை இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பயன்பெறணும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும். 1045 ஏரி குளங்கள் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 1045 1045 ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை உயர்த்தணும். இதாங்க நான் நோக்கம். இதற்கு முன்பு இருந்த ஆட்சி 2021 ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்ட கொடுத்த பொழுது 83% பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னைக்கு 39 மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். ஆகஸ்ட் 20லிருந்து பாரதிய ஜனதா கட்சி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றோம். அங்க ஆகஸ்ட் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்களோடு நானும் இங்கே வந்து அமரப்போகின்றேன். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். எங்களுடைய விவசாய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக இருப்பார். கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் வந்து கொண்டே இருப்போம். தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுடைய விவசாய தலைவர் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் 20ஆம் தேதி உண்ணாவிரதம் உட்கார ஆரம்பித்தார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாய அணி தலைவர் இங்கே இருப்பாங்க. அவரோட விவசாய பெருமக்கள் எல்லோரும் இருப்பாங்க. எதற்காக இந்த முடிவை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கு? பத்திரிகை நண்பர்கள் கேட்பீங்க, அண்ணா எக்ஸ்ட்ரீம் முடிவு எதற்காக தொடர் உண்ணாவிரதம், எதற்காக ஒரு தலைவர் வந்து தொடர்ச்சியாக உட்காரணும் நீங்கள் கேட்டீங்கன்னா, 2022 ஆண்டு தொடக்கத்தில் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாதம் முடிச்சிடறோம். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது 24 மார்ச் 2022 என்ன சொன்னார்னா 22 ஜூன்ல முடிச்சிடறோம். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 7 ஆகஸ்ட் 2022 என்ன சொன்னார்னா 2022 டிசம்பர்ல முடிச்சிருவோம். இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 25/8/2022 இன்னும் 2 மாசத்துல முடிச்சிருவோம், டிசம்பருக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்துடும் முதலமைச்சரே சொன்னாங்க. 26/8/2022 இதை பத்திரிகை நண்பர்களுக்கு அறிக்கையை கொடுத்துறாங்கன்னா, அதன் பிறகு அமைச்சர் முத்துசாமி அண்ணன் 20 ஜனவரி 2023 97% முடிச்சிட்டார். 8 மார்ச் 2023 அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 15 நாள்ல சோதனை ஓட்டம்னார். திமுக எம்பி ராஜா அவர்கள் 15 ஏப்ரல் 2023 2023 ஆகஸ்ட்ல முடிச்சிடறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 27 ஆகஸ்ட் 2023 சில மாதங்கள்ல வரும் அப்படின்னார். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 7 அக்டோபர் 2023 99% முடிஞ்சிருச்சினார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 9 அக்டோபர் 2023 காளிங்கராயர் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்க தண்ணி கொண்டு வருவனார். மறுபடியும் முத்துசாமி அண்ணன் துரைமுருகன் 29 அக்டோபர் 2023 அவரே 99% முத்துசாமி சொன்னார். ஆனால் துரைமுருகன் 97% முடிஞ்சிருக்கிறார். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 9 நவம்பர் 2023 2024 பொங்கல் தினத்தன்னைக்கு தோக்கோலா நடத்துவோம் அப்படின்னார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்
6 டிசம்பர் 2023 எல்லா பணிகளும் முடிச்சுட்டு துவக்கலாம் நடத்துவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 4 ஜனவரி 2024 போராட்டம் நம்ம அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 16 பிப்ரவரி 2024 பவானி சாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுதுதான் திட்டம் செயல்படும். அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தாதான் திறப்போம்னு முத்துசாமி அவர்கள் 25 ஜூலை 2024. ஆள் இதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்றேன், நண்பர்கள் இதை பார்த்துக்குங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த 39 மாதங்களாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த எல்லா தேதியும் நீங்கள் தான் உங்கள் பத்திரிகையில் பிரசுரம் பண்ணியிருக்கீங்க. அதனால் இன்னைக்கு வேற வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி 20ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் இங்கே அமரப்போகின்றோம். எங்கள் கோரிக்கைகள் 3 கோரிக்கை. முதல் கோரிக்கை, அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும். காவிரியில் தண்ணி போகுது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காவிரியுடைய பேக் ஃப்ளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் 1.5 TMC உபரி நீர் நேச்சுரலாக வந்துடும். சோதனை ஓட்டம்னு 3 மாசமா ஓட்டிட்டு இருக்காங்க. உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும். திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க. நீங்கள் சென்னையிலேருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ, இங்கே வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ, விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க. முதல் கோரிக்கை. 2வது, விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் எங்கே பைப்பு போதோ ரைட் ஆஃப் யூஸ், அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் 3ல் 1 பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ தான் விவசாயிகள் உள்ளே வர்றாங்க. அதனால் உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும். 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா, இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் 1652 கோடி. அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு. இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் 2021, அதாவது அணைகள் பாதுகாப்பு சட்டம் 2021 நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த பத்திரிகை நண்பர்கள் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். காரணம், உங்கள் மூலமாக தான் செய்தி போகணும். உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது பத்திரிகை நண்பர்கள். ஆனால் இந்தியாவில் 164 டேம் 100 வருஷத்துக்கு மேலே இருக்குங்கண்ணா. 164 டேம் 100 வருஷத்துக்கு மேலே பழமையான டேம் 164 டேம். இந்தியாவில் மொத்த டேம் பார்த்தீங்கன்னா 5300 டேம் இருக்குது. இன்னைக்கு 450 டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். 5300 டேம் இருக்குது, 450 டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா டேம் எவ்வளோன்னு பாருங்க. அமெரிக்கா, சைனாவுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக டேமுகள் இருக்கக்கூடிய ஊர் நாம. 5300 டேம். இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட், தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணைக்கும் கண்காணிக்கணும். மாநில அரசு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும். அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும். அதில் சீஃப் இன்ஜினியர் மெம்பராக இருக்கணும். அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. ஒரு டேம் ஷட்டர் பழசாயிருச்சா, ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாற்றணும். செக்யூரிட்டி இருக்காங்களா, செக்யூரிட்டி இருக்கணும். டேம்ல லீக்கேஜ் இருக்கா, அதெல்லாம் பார்வையிடணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா, 2022 PAP அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடைஞ்சு அது வாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பவானி சாகர், ஆலியாறு, திருமூர்த்தி, அமராவதி அணை, இதனுடைய சட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, உத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானி சாகர், ஆலியாறு, திருமூர்த்தி, அமராவதி அணையுடைய சட்டர்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது. சட்டரும் பழைய சட்டர். இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில், தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், இதை வந்து உடனடியாக ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்க, கண்ட்ரோல் எடுங்க, ஷட்டரை மாற்றுங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க. நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. தமிழகத்தில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. இது வந்து முழுவதும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு. மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லை. மாநிலத்தினுடைய டேமை நீங்க பார்த்துங்க. இப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேமை வந்து மத்திய அரசு பாதுகாக்கும். அருமையான சட்டங்க. தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப அருமையான சட்டம். ஒரு டேம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கு, பயனாளி இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய டேம் சேஃப்டி கமிட்டி பார்த்துக்குவாங்க. ஸோ தமிழ்நாடுக்கு மிக மிக சிறப்பான ஒரு சட்டம் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம். அந்த மாநில அரசு, எங்களுக்கு பயம் வருது, இதே மாதிரி போச்சுன்னா ஷட்டர் உடையும், டேம் அவங்க பாதுகாக்கிறாங்களா? ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சுட்டு போயிருச்சு. ஆனால் 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம். அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க. 2வது, விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க, பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ். 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க. அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம்.
அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் கேட்டோம். அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க, உடனடியாக வந்துருங்க ஐயா, நான் 2 மாதத்தில் வந்துருங்க ஐயா. ஏன்னா முதலமைச்சரே 2 மாதம்னு சொல்லி 2 வருஷம் ஆகுது. இன்றைக்கி அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றிருக்காங்க. முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். அதனால் அண்ணன் GK நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக 20ஆம் தேதியிலிருந்து இருப்பாங்க. நாங்கள் 20ஆம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன். அதனால் அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதை வந்து மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை. சொல்லி சொல்லி எங்களால் முடியலைங்கன்னா, இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இதற்கு பத்திரிகை நண்பர்களும் இந்த பகுதியினுடைய எல்லா விவசாய பெருமக்களும், மிக முக்கியமாக அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் போராடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. காலவரையற்ற உண்ணாவிரத போராட்ட பெரியோர்கள் இருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லா விவசாய பெருமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் 2001 அவிநாசி தொகுதியில் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேட்பாளரை விலக்கி கொண்டு அன்னைக்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால் நண்பர்கள் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் வந்த பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. வண்டியில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.